மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டிருக்கிறது. இது மிக பெரும் அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவன் சொன்னார். தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை தருவோம். இது லோக்பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பெற்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னார். நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா, ஆனா இப்ப நடிக்கிற பார் அதான்டா வலிக்குது. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அடிப்படையில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான அந்த பணி நியமன ஆணைகள் என்பது அண்மையில் முதலமைச்சர் விஜயால் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அரசு வேலை வழங்கியது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் பல்வேறு கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. சாலை விபத்தில் தினம்தோறும் உயிரிழப்புகள் நிகழ்கிறது, அவர்களுக்கு அரசு வேலை வழங்க முடியுமா என்றும் நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அவன் அடிச்சியே, அதுக்கு தான் இந்த அன்பு பறி சொருகு. ஆகா, இப்படி தெரிஞ்சது உங்க ஒப்பனை நானே அடிச்சிருப்பேனே. அடே உனக்கு போறேன். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கிய உத்தரவை ரத்து செய்து நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பூவுல மங்கையாம் பூங்கொடியா, போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியா. கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு கொடுத்த அரசு பணியெல்லாம் நான் ரத்து செய்ய போறேன். ஏன் ரத்து செய்கிறீங்க? உயிரிழந்த குடும்பத்துக்கு தானே நான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அரசு வேலை என்ன பெருமாள் கோயில் பிரசாதம் நினைச்சியா? எல்லாரும் லைன்ல நின்னு வந்து வாங்கிட்டு போறதுக்கு? அதுக்காகவே படிச்சு தேர்தி கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாம் கேனப்பைலா? உனக்காக உயிரை விட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தை நீ தத்தெடுத்து கடைசி வரைக்கும் நீயே சோறு போடு. அரசாங்கம் பாத்துக்கணும். இவனுங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு நான் அம்மாவை மாத்த முடியாது. அம்மாவா? அண்ணனே நீங்க என்ன கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கு ஒரே அம்மா தானே. தமிழ் நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. நான் யாருன்னு கேளுங்களேன். கேள நீ கேள. ஏய் முருகன் நீ கேள. ஏய் நீ கேள. ஹலோ ஆமாங்க நீ கேளு மச்சி. நீங்க யாரு? சிஎம் தம்பி நானா? ஆமா, நீங்களா யாருடா? நான் சிஎமோட ஆளு. காலேஜ் கேர்ள் ரெடி, கால் கேர்ள் இருக்காத. இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க. பிச்சு நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பாத்தியா? நான் மச்சான் என்னால தாங்க முடியல. நான் பண்றது மானே தேனே பொன்மானே இப்படி எல்லாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னையும் சேர்த்தான். திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேச அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. 19 பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்பவர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை. தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க.
அவனுக்கு சும்மாதானடா சால்வையை பிடிக்கிட்டு போனானுங்க. அவனுங்களை திரும்பி வர சொல்லி அழுகின முட்டையை மூஞ்சில வீசினா கூட பரவாயில்ல, ஆசிட்ட மூஞ்சில விட்டு ஆட்டி பாத்ரூம் கழுவுற சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாடா? நீங்க என்ன சொன்ன, வாழ்க வளமுடன் சொன்ன, ஓகேவா? தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். சரியா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இது பற்றிய கூடுதல் தகவல்கள். வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேட்ரே புதுசா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 60 கோடி ரூபாய்க்கான அறக்கட்டளை சொத்து முறைகேடாக 19 பேருக்கு மீது மாற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக 19 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. டேய், இப்பதான்டா பழனி முருகன் கோயில் மொட்டை அடிச்சீங்க, அதுக்குள்ள என்னடா அவசரம்? மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்துல கைய வச்சிட்டீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க அண்ணனோட ஆட்சி தான்டா. நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு கோயில் நிலமா உங்க பேர்ல பட்டா போட்டுக்கோங்க. என்ன உங்களுக்கு அவசரம்? ஏதோ ஒரு அடுத்த 5 மாசத்துல உங்க அண்ணனோட ஆட்சி முடியற மாதிரி ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி அழைச்சு வர போறாரா? அந்த பயம் இருக்கட்டும். வாசுருதி இப்படிப்பட்ட ஒரு தொடரடங்கி அப்படி கோழைய அரசியல் கோழை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன்னு கொண்டாடலாம். விஜய்னா அரசியல் கோழைதான்டா. மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? நம்மாழ்வா சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோழையாக்குறதும் இல்ல, கோழை வீரனாக்குறதும் இல்ல. அவன் யாரோட அடையாளம் காட்டுகிறது? நீ கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு இருந்தா நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுதுக்கிட்டு ஓடி போனியோ நீ கோழைதான். அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும். முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு, முதலமைச்சர் மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் நடந்துகிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நாம நடந்துக்கலாம். இந்த நீட் தேர்வுக்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை இல்லைன்னா 2வது நாள படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சிக்காரனாலதான் நீங்க அவரே எழுவாரு, இனிமே நம்மளை பார்க்க முடியாத திரையிலன்ட்டு. கேலி கூத்து. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானு, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜயும் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அபிடவிட்டை போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். என்ன நான் 100% மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.